வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் உங்களுக்கு நல்ல ஸ்பெஷலான பூந்தி லட்டு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூந்தி லட்டு செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு துளி ஆரஞ்சு ஃபுட் கலர், கேசரி கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு ரொம்ப திக்காக கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சக்கரை பாகு செய்யறதுக்கு ஒரு சாஸ்பேனில் 3/4 கப் தண்ணி ஊற்றி இதில் 1 கப் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சக்கரை முழுசாக கரைஞ்சி கொதிக்கும் போது இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். சக்கரை பாகு நல்லா திக்கான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சக்கரை பாகு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப கட்டியாயிடும், அதனால கொஞ்சம் திக்கான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சக்கரை பாகு பண்ண உடனே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதில் ஒரு துளி பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன், நல்ல வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இல்லைன்னா நீங்கள் அது எல்லாமே கூட செய்யலாம். பச்சை கற்பூரம் ஸ்வீட் செய்யும்போது நிறைய யூஸ் பண்ணுவாங்க, இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டால் கிடைக்கும். இப்போ பூந்தி செய்யறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க. கரைச்ச மாவை ஜல்லி கரண்டி மேலே போட்டு லேசாக அது தேய்க்கணும். கரண்டி கீழே பார்த்தீங்கன்னா மாவு சின்ன சின்ன முத்தா எண்ணெயில் விழும். பூந்தியை நல்லா பொரிச்ச உடனே எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. லட்டுக்கு பூந்தி செய்யும் போது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப மொறுமொறாவும் இருக்கக்கூடாது. எண்ணெயில் போட்டு பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க, ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். பூந்தி எல்லாம் பொரிச்ச உடனே எடுத்து சக்கரை பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சக்கரை பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வறுத்த திராட்சையும் முந்திரியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் 2 டீஸ்பூன் நெய் போட்டு லேசாக கையில் பிசைஞ்சு லட்டு பிடிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். அருமையான மணமான பூந்தி லட்டு தயாராக இருக்குது. ஸோ ரெசிபி பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.